நமக்கு வந்து இந்த 3 டயர் கேக் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 3 டயர் கேக் வந்த மாதிரி இந்த மாதிரி டின் எடுத்துக்கிட்டேன். 9 இன்ச்சு 7 இன்ச்சு 5 இன்ச்சுன்ட்டு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்துலேயுமே ஆஃப் அதாவது வந்து அரை டின் வர அளவுக்கு பேட்டரை ஊற்றி நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்தாச்சுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயுமே பட்டர் பேப்பர் போட்டிருப்பேன். என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மேலே இருக்கிற பகுதி மட்டும்தான் ஹார்ட் ஆகும் பேக் ஆனதுக்கப்புறம். இந்த இருக்க பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நமக்கு ட்ரிம் பண்ண தேவையில்லை. அதனால் மேலே இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு நாம் வந்து ஈக்குவலாக 3 பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 3 டயர் கேக்கில் வந்து கீழே இருக்கிற பேஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். பெரிய ஃபஸ்ட் டயர் தான் இது. இதுக்கு வந்து சுகர் சிரப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து பட்டர்ஸ்காட்ச் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் போட்டுட்டு இது கூட வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணின பட்டர்ஸ்காட்ச் சாஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். சாஸ் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக எடுத்து நான் அப்படியே போடுறேன். இது எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேங்க. நீங்களும் போய் பாருங்கள். இது இந்த மாதிரி ஈவன் பண்ணி விட்டுட்டு எல்லா லேயர்ஸுமே வச்சுட்டு க்ரம் கோடெல்லாம் முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் வச்சோம். செகண்ட் லேயர் வைக்கும் போதே ஃபஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் சேர்த்தே நம்ம வந்து க்ரம் கோட் போட்டுருவோங்க. அப்போ க்ரம் கோட் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பைப்பிங் பேக்கில் நீங்கள் க்ரீமை போட்டு அப்ளை பண்ணும்போது எல்லா பக்கமே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே ஸ்பேச்சுலா வச்சு போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு லேயரில் வந்து க்ரீம் அதிகமாகவும் இன்னொரு லேயரில் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இது வரைக்குமே வந்து பைப்பிங் பேக்கில் க்ரீம் போட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே எடுத்து நான் அப்ளை பண்ணுறது இல்லைங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து 3 டயரில் கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. க்ரம் கோட் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours வந்து நீங்கள் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து க்ரம்ஸ் நல்லா வெளியே வராமல் இருக்கும். நம்ம க்ரம் கோட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வெயிட் பார்த்துடலாங்க. வெயிட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. ஹோம் பேக்கருங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இல்லை கேக் சின்னதாக இருக்குங்கிறத ஃபீல் பண்ணலாம். ஸோ நான் வந்து வெயிட் பார்த்தேன். அவங்க கேட்டதை விட அதிகமாகவே இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஸ்டாக் பண்ணுறேங்க. இந்த மாதிரி 4 ஸ்டிக்கை வந்து கீழே இருக்க பெரிய கேக்கில் ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. அது நல்லா ஹோல்ஸ் இல்லாமல் நல்லா அடைச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து செகண்ட் டயர் வைக்க போகிறேன். இது மிடில் இருக்கிறது எப்பவுமே வந்து நம்ம சுற்றியும் ஈவனாக இருக்கான்னு ரோல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ருக்க ஸ்பேச்சுலாவை வெளியே எடுக்கலாம். இதுவுமே 2 ஸ்டிக் வச்சு மட்டும் நான் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிற குட்டி லேயரையும் அதே மாதிரி நம்ம வச்சுட்டு இதுக்கு ஒரே ஒரு குச்சி மட்டும்தான் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கிறேங்க. அதாவது வந்து 3 லேயர்ஸே கனெக்ட் பண்ணுற ஒரே ஸ்டிக் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் லேயரில் தான் நம்ம ஃபஸ்ட் டயரில் தான் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து நம்மக்கிட்ட ரோசெட் மாடல் இந்த மாடல் கேட்டதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேக்கு எல்லாமே ஸ்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோங்க. இதுவே வந்து வேறு டிசைனாக இருந்தால் தனித்தனியாக டிசைன் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஸ்டாக் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கேக் வரும்போது எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். இவங்க வந்து கீழே இருக்க லேயரில் வந்து கொஞ்சம் டார்க் கலர், மிடில் வந்து லைட் கலர், அதுக்கு மேலே அதை விட லைட் கலர் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேங்கிறதுனால அவங்க வந்து உங்களால் எவ்வளோ டிசைன் பண்ண முடியுமோ அப்படி டிசைன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த டிசைன் வந்து அவங்களே தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. எங்கிட்ட பிக்சர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து எடுத்து அனுப்பியிருந்தேன். அவங்க வந்து இந்த டிசைன் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதுலேயே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாம் இதை 3மே ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பால்ஸ் வைக்க போகிறோம். நான் எடுத்து கொடுத்த டிசைனில் அந்த பால்ஸ் எல்லாம் இல்லை. பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், உங்களால் எவ்வளோ டெக்கரேட் பண்ண முடியுமோ டெக்கரேட் பண்ணி கொடுங்கன்னாங்க. ஸோ மேலே வந்து ஒரு கேர்ள் இருக்க மாதிரி ஒரு டாப்பர் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோல்டன் கலர் பட்டர்ஃப்ளைஸ், இது நான் எடிபிளுங்க. இந்த பால்ஸு பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே நான் எடிபிள் தான். இதுவுமே எல்லாமே ஸ்டாக் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுவிட்டு பார்த்தா கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸும் அவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு கேக் ஆர்டர் நான் எடுக்கும் போதும் அது எப்படி பண்ணலாங்கிற ஒரு நம்ம மைண்ட் கால்குலேஷன் போட்டு தாங்க பண்ணுவேன். உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கேக் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள் பல.